சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா மழலையர் பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகள் தண்ணி தொட்டியில் விழுந்து இறந்துட்டாங்க, கழிவுநீர் தொட்டியில் விழுந்து இறந்துட்டாங்க, நீச்சல் கற்றுக்கும் போது இறந்துட்டாங்க. இப்படி நம்ம பல துயர சம்பவங்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது எல்லாமே பெரும்பாலும் தனியார் பள்ளிகளில் தான் நடக்குது. பள்ளி நிர்வாகம் இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்ற சரியான தகவலையோ சரியான காரணத்தையோ பெற்றோர்கள்ட்ட சொல்றதே கிடையாது. ஸ்ரீமதி சம்பவம் மாதிரியே இப்போ நடக்கிற சம்பவங்களும் மர்மமாகவே போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம குழந்தை 100ல் 1, ஆனால் நமக்கு நம்ம குழந்தை தான் உலகம். அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தையாவே இருக்க விட வேண்டியது பெற்றோர்களோட முக்கிய கடமையும் பொறுப்பும் கூட. ஏன்னா இது மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு பெற்றவங்களும் முக்கிய காரணம். ஏங்க நான் தான் கேட்குறேன், உங்கள் குழந்தைங்க 5-6 வயசு வரைக்குமாவது வீட்டில் இருந்தால் என்னங்க பிரச்சனை, நீயா பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறீங்களா? ஒரு குழந்தைய பார்த்துக்கணும்னு நினச்சா எந்த சூழ்நிலையிலும் நம்ம பார்த்துக்க முடியும். ஆனால் நமக்கு தான் நம்ம குழந்தை தவள வேண்டிய நேரத்தில் நிற்க வேண்டிய நேரத்தில் நடக்கணும்னு ஆசைப்பட்டா கூட பரவாயில்ல, ஓடணும்னு ஆசைப்படுறோமே. சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைகிறது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களையும் வளைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதனால பாதிக்கப்படுறது நம்ம குழந்தைங்க தான் அப்படின்றது நிறைய பெற்றவங்களுக்கு தெரிய மாட்டுது. அதுவும் இப்போ மதுரையில் நடந்த சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா கோடை கால சிறப்பு வகுப்பான். பெரிய பிள்ளைங்களுக்கே எப்படா லீவ் விடணும்னு தோணுது. இதுல வீட்டுல ஜாலியா விளையாட வேண்டிய 4 வயசு குழந்தைக்கு சிறப்பு வகுப்பான். இதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ கோவமா வருது. எல்கேஜி யூகேஜின்னு சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி ப்ரீ கேஜின்னு சொன்னாங்க, இப்போ ட்ரெண்டிங் பிளே ஸ்கூல். இது எல்லாமே குழந்தை பருவத்தை காணாமாகிடுச்சு. இனி வரும் காலங்களில் ஹாஸ்பிட்டல் டெலிவரி முடிஞ்சதுமே குழந்தைய வீட்டுக்கெல்லாம் தூக்கிட்டு வர மாட்டாங்க போல, நேரடியாக ஸ்கூல்லேயே கொண்டு சேர்த்து விட்டாலும் விடலாம். காமெடிக்கெல்லாம் சொல்லலங்க, ஃபீடிங் அண்ட் ஸ்லீப்பிங் ஸ்கூல்னு தொடங்குவாங்க பாருங்க. ஏன்னா அப்படிதான் நிலைமை போயிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அவங்க குழந்தைய 3 வயசு 4 வயசுல ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்கன்னா போதும், நம்மளும் நம்ம குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கணும்னு விரும்புறோம். அப்படி நம்ம குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க விட்டோம்னா அக்கம் பக்கத்துல இருந்து இன்னும் ஸ்கூல்ல சேர்க்கலையா என்னமோ 10 வயசாயும் நம்ம குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பாம வச்சிருக்க மாதிரி கேள்வி கணைகள் பாயும். அப்படித்தானே? ஆமாங்க, இந்த சமூகம் உங்களை கேள்வி கேட்டுட்டே தாங்க இருக்கும். குழந்தை பிறந்தாலும் 1000 கேள்வி கேட்கும், குழந்தை பிறக்காட்டியும் 1000 கேள்வி கேட்கும். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்காகவும் வாழ முடியாது, உங்க குழந்தைகளுக்காகவும் வாழ முடியாது. என் பையனுக்கு 3 வயசு ஆகுது, 2 வயசுல இருந்தே இன்னும் ஸ்கூல்ல சேர்க்கலையா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். நான் உங்களுக்கு அப்படி கேட்கறவங்களுக்கு சொல்ற ஒரே பதில் என்னன்னா, அவன் இப்போதைக்கு குழந்தை, இன்னும் ஸ்கூல்ல சேர்க்க வேண்டிய வயசு வரல அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவேன். நீங்களே நினைச்சு பாருங்க, ஒரு குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்ததுல இருந்தே ஏதோ ஒரு கமிட்மெண்டோட அவன் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அவன் நடக்கணும்னு ஆசைப்பட்டா கூட பக்கத்துல இருக்கவங்களாம் ஓடுறத பார்த்து நம்மளும் ஓடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓட தான் ஆரம்பிப்பான். அதுவும் இப்போதைக்கு சொல்லவே வேண்டாம், கல்வியை கசப்பாக்கி அழுத்தமாக்கி ரொம்ப நாளாச்சு. நீட்டு கண்டது கடியது, தேவையே படாத மொழியை கத்துக்கங்க அப்படின்னு ஒரு கூட்டம். இப்படி எல்லா சுமைகளையும், அதாவது தேவையில்லாத சுமைகளையும் அழுத்தத்தையும் மாணவர்கள் மீது திணிச்சு மாணவர்களை பகடைக்காய பயன்படுத்தி விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம குழந்தை ஒரு 5-6 வயசு வரைக்குமாவது நம்ம வீட்டுல நம்ம கூட தாத்தா பாட்டியோட விளையாண்டுக்கு ஜாலியா இருந்தா என்னங்க தப்பு? உண்மையை சொல்லணும்னா தாத்தா பாட்டி மாதிரி நம்ம குழந்தைங்களை அவ்வளவு அழகா யாருமே பாத்துக்க மாட்டாங்க. உண்மையை சொல்ல போனா எங்க அம்மா தான் இப்ப என் பையனுக்கு டீச்சர். அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுப்பாங்க. புத்தகத்துல சேவல் அப்படின்னு இருக்கும், எங்க அம்மா சாவக்கோழி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா எங்க அம்மா படிக்கல, அவனும் சாவக்கோழி அப்படின்னு தான் சொல்லுவான். பரவாயில்ல, சொல்லிட்டு போறானே, ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் சேவல்னு சொல்லிக்கட்டும், அவ்வளவுதான். நான் வேலைக்கு போயிடுவேன், பையனை பாத்துக்கிறதுல சில நாட்கள் சண்டை கூட வருதான். உன் பிள்ளை நீ தூக்கிட்டு போயிட்டு என்னால பாத்துக்க முடியாதெல்லாம் அம்மா திட்டுவாங்க. கோவப்பட்டு நான் தூக்கிட்டு வந்துட்டா நஷ்டம் எனக்கு தான். ஏன்னா என்னை விட எங்க அம்மா தான் நல்லா பாத்துக்குவாங்க. அப்புறம் நிறைய பெத்தவங்களுக்கு என் பிள்ளைய அந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்றதுல பெருமை. நல்லா கவனிச்சுக்கோங்க, பெருமையை மட்டும் யோசிச்சிங்க அப்படின்னா அதுல மகிழ்ச்சி இருக்காது. சோ 5 வயசு வரைக்குமாச்சு நம்ம குழந்தையாவே சிறகடிக்க விடுவோமே, இந்த பட்டாம்பூச்சி மாதிரி சுதந்திரமா. நன்றி.